ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே vlog பார்க்கலாம். இன்னைக்கு காலையில நம்ம வீட்டு சமைக்கிறதுக்கு என்னென்ன வாங்கி வந்திருக்காங்க பார்க்கலாம் வாங்க. டைகர் ஃப்ரானு இது பாருங்க, ஒன்று இவ்வளோ பெருசா இருக்கு. இது வந்து பூஜா வந்து கீ ரோஸ்ட் பண்ணி காமிப்பா இன்னைக்கு உங்களுக்கு. அப்புறம் நெத்திலி 65 பார்க்கலாம். மட்டன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுல மட்டன் குழம்பு வச்சிருக்கேன். இதுல இட்லி வந்து ஒரு ஈடு ஊற்றி வச்சிருக்கேன். இட்லி இப்பதான் ஊத்திருக்கேன். இப்பதான் ஊத்திருக்கேன் மாவு. வெந்தோட பார்க்கலாம். மட்டன் குழம்பு ரெசிபி வேணும்னா யூடியூப்ல போட்டிருக்கோம், போய் பாருங்க, லாங் வீடியோ இருக்கு. சூடான இட்லி மட்டன் குழம்பு ரெடி, சாப்பிடலாம். சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்வாரு என் வீட்டுக்காரு. ரொம்ப சூடா இருக்கு. கறி நல்லா வெந்திருக்கா? கறி நல்லா வெந்திருக்கு. உப்பு காரம் நல்லா ஊறி இருக்கு. குழம்பு நல்லா இருக்கு. பாய் சொல்லு. பாய். சண்டே ஸ்பெஷல். காலையிலேயே வந்து இட்லி சுட்டு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நெத்திலி க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இறாவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற சமையல்லாம் பார்க்கணும். மதியம் இந்த சமையலை முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையே. எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு டக்கு டக்குன்னு ஏற்றி இறக்கிடலாம். 65க்கு வந்துட்டு வாலோட தான் இப்படி பிடிச்சி மசாலா தடவி போடுறதுக்கு 65க்கு வாலோட கேட்பாவ, அதனால் வாலோட போட்டிருக்கேன். அப்புறம் கழுவுறதுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். நெத்திலியை முதல்ல தலையை வெட்டிப்பேன். இப்படி இந்த குடலெல்லாம் வந்து கையை விட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு சைடில் வந்துட்டு மேலே எதனா இருந்தால் டஸ்ட் எல்லாம் செதில் எல்லாம் எடுத்துருவேன். இப்படி குட்டி நெத்திலி சைடெல்லாம் எடுக்க வேணாம், ஆனால் பெரிய நெத்திலேருந்து இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இந்த வாலோட போட்டால் தான் இப்படி மசாலாவெல்லாம் தடவி பூஜா தான் போடுவான் நெத்திலியை 65, அதனால வாலோட கேட்பா, அதனால வாலோட எடுத்துருக்கேன். இந்த ஓடெல்லாம் இப்படி பிச்சு எடுத்துருவேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். அப்புறம் வாழை பிடிச்சி எடுத்தோம்னா இப்படி வந்துடும். இதெல்லாம் எடுத்துட்டு தலையில் இருக்க ஓடை இப்படி எடுத்துட்டு இந்த சேத்துலையும் இப்படி எடுத்துடுறது. அதுக்கு முன்னாடி நான் இப்படியே தான் போட்டு சமைச்சிருவேன். பூஜாலாம் வளர்ந்த பிறகு இந்த மாதிரி ஃபுல்லாக நடுவில் கீறி நரம்பு எடுத்தாதான் சாப்பிடுவா. இதை இப்படி எடுத்துடுறோம். அதெல்லாம் போட்டா சாப்பிடவே மாட்டா, தொட மாட்டா. இந்த இறா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கிளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. குட்டி குட்டி இறாவாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். இந்த நான்வெஜ்ஜில் மட்டும் மீன், இறா, நெத்திலி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். செய்யறது ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும்னா டக்குன்னு இறக்கிடலாம் குழம்ப. கல்லுப்பு இவ்வளவு போட்டுக்கிறேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெத்திலியை நான் வால் எல்லாத்தையும் தலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா உறைஞ்சிக்கலாம். எதனா செதில் இருந்தால் ஃபுல்லாக வந்துடும்ன்றதுனால இப்படி ஒரு 10 வாட்டி நல்லா உரைச்சிட்டு கல் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, சுத்தமாக வந்துடும். எதுவும் இந்த காய்கறி பழம் எது வாங்கிட்டு வந்தாலுமே கல்லுப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிடணும். மஞ்சத்தூள் கிருமி நாசினின்றதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது தான். ஏன்னா வெளியே எல்லா பொருளும் எங்கேருந்துலாம் வருது இல்லை நமக்கு, அதனால இதில் எதுவுமே இல்லை, சுத்தமாக வந்துச்சு. அவ்வளோதான், க்ளீன் பண்ணிட்டேன். ஏறாமல் மஞ்சத்தூள் கல்லுப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்.
நெத்திரி வந்து 65 பண்ண போகிறோம். யாரா கீ ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஆனால் எல்லாமே சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலுமே நான் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வெளியே தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். உள்ள சிங்கிலேயே பண்ணோம்னா ஸ்மெல் ரொம்ப வருது, அதனால அதில் பண்ணுறது கிடையாது. ஹலோ காய்ஸ், ப்ரான் கீ ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு என்னோட ரெசிபி புக் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா, ப்ரானை வந்து உப்பு, சால்ட், டர்மரிக் போட்டு நல்லா கலக்கி 1 மணி நேரம் வந்து அப்படியே வச்சிடணும். இது வந்து இது டிஸ்டர்ப்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நீங்க அது வந்து கம்மனை அப்படியே வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து சுடு தண்ணியில காஷ்மீரி சில்லி, ரெட் சில்லி வந்து 20 போட்டிருக்கேன். அப்புறமா 10 கேஷ்யூ, அப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கைப்பிடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா டர்மரிக் இல்ல புளி போட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கேன் சுடு தண்ணியில. தெரியுதா? இது வந்து ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு நம்ம ரெசிபி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அது எப்படி பண்றதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து என்னோட ரெசிபி புக்ல என்ன சொல்லுதுன்னா, அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து தனியா 2 ஸ்பூன் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். எல்லாமே ஒன்னாவே பண்ணிடலாம், நம்மளுக்குலாம் பொறுமை கிடையாது தனித்தனியா பண்றதுக்கு. அப்புறம் இது வந்து பெப்பர் கார்ன்ஸ், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறம் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து வெந்தயம், இது எவ்வளோ இருக்கும், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கருகிடும் உங்கள் டிஷ்ஷு. அப்புறமா நான் பொறுப்பு கிடையாது உங்கள் டிஷ்ஷு சரியா வரலன்னா சொல்லிட்டா இப்போவே. அந்த அரோமா வந்து அப்படியே உங்கள் மூஞ்சிலேயே அடிக்கணும். அப்புறம் தான் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணணும். அது வரையும் வறுத்துன்னு வரணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்ச ரெட் சில்லி, கேஷ்யூ, கருவேப்பிலை, அப்புறம் புளி போட்டு நல்லா அரைக்கணும். இந்த தண்ணி ஊத்தியே நம்ம அரைச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வறுத்த இது என்னது ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் முதல்ல அரைச்சிக்கலாம். அரைச்ச உடனே இந்த தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வச்சுக்கலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எல்லாம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ என்னோட ரெசிபி புக்கு படி நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். நம்மளுக்கு எங்க அந்த பொறுமெல்லாம் இருக்கு, நம்ம வந்து பெரிய வெங்காயமே சின்னதா நறுக்கி போட்டுக்கலாம். எல்லாம் ஒரே டேஸ்ட் தான் வரும். நீங்க உட்காந்து சும்மா சின்ன வெங்காயம் எல்லாம் உடச்சுன்னு இருக்காதீங்க, பெரிய வெங்காயமே எல்லாம் ஜாலியா போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, நான் வந்து கட் பண்ணிட்டு இப்போ எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கடாய் ஆன் பண்ணிட்டு, இது வந்து கீ ரோஸ்ட்ன்றதுனால நம்ம கீ தான் போடணும். உங்களுக்கு வேணா நீங்க வந்து ஆயில் கூட போட்டுக்கலாம், உங்க இஷ்டம் அது. நான் வந்து கீ போடுறேன். கீ போட்டு கீல எல்லாம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுள்ள ப்ரான், லெமனு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். இது 1 மணி நேரத்துக்கு. இதை வந்து கடாய் உள்ள போட்டுடலாம். இந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வரட்டுன்னு வதக்கிடணும். உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளில வந்துடணும். அந்த மாதிரி நல்லா வதக்க கூடாது, வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது தண்ணி எல்லாம் இதுவாயிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் சுண்ட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த பாருங்க. ஐயோ கேமரா வாட்டிட்டேன். இந்த பாருங்க, இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். கீ போடுறோம். கீ பார்த்துக்கோங்க, இது வந்து கீ ரோஸ்ட்னால தாராளமா கீ போட்டு நம்ம சோம்பேறித்தனத்தால நம்ம வந்து பெரிய வெங்காயம்
உங்களுக்கு வேணா நீங்க சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. இதை வந்து நல்லா வதக்கிடலாம். நான் உங்களுக்கு வதக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் வதங்குது. இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இங்கே பாருங்க, இது ஒன்று, அப்புறம் இன்னொன்று 2 போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். ஐயோ கேமராவில் படுது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வந்துட்டு இது நல்லா வதங்கல, நம்ம வந்து இந்த மசாலா கூட சேர்த்து அதை வதக்கிடலான்னு நான் பிளான் பண்ணிட்டேன். அதனால இந்த மசாலா கூடயே சேர்த்து இதை போட்டுக்கலாம். மசாலா இப்போ ஊற்றி நல்லா கிண்டுங்க. இப்போ என்ன பண்ணும், ப்ரான்ல இருக்கிற தண்ணியும் அதுல ஊத்திடணும். இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம ஒன்றும் உப்பு போடல, இப்போ உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நெய் பிரியிற வரையும் குக் பண்ணிக்கலாம். இது வந்து மேல எல்லாம் தெரியும். நீங்க ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இதுக்கு அப்புறமா ப்ரானை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பாருங்க, ஓபன் பண்றேன். எண்ணெய்லாம் பிரிஞ்சு ப்ரான்லாம் நல்லா வெந்துருச்சு. நெய்லாம் பிரிஞ்சு ப்ரான்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நல்லா கிண்டி விட்டு இது பாருங்க, இதுதான் கன்சிஸ்டன்சி, தெரியுதா? இந்த ஸ்டேஜ்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல எடுத்து வச்சா நம்ம கீ ரோஸ்ட் ரெடி. என்ன ஸ்பெஷல்? நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு? சமையலெல்லாம் முடிஞ்சிச்சு, வாங்க பார்க்கலாம். கூட குறைவான உப்பு வச்சிருக்கேன், சேர்த்துக்க. அவிச்ச முட்டை, நெத்திலி 65, கருவாட்டு நெத்திலி தொக்கு, சூடான ரசம், சேமியா ஜவ்வரிசி பாயசம், சூடான சாதம், மட்டன் குழம்பு, எறா கீ ரோஸ்ட். இவ்வளோதான் நம்ம வீட்டில். இந்த டிஷ்ஷஸில் உங்களுக்கு எதனா டிஷ்ஷஸ் ரெசிபி தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், யூடியூப்பில் போடுறோம். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.